பச்சையப்பன் கல்லூரி அருகே நடைபெற்ற மது எதிர்ப்பு போராட்டத்தில் கைது செய்யப்பட்ட மாணவர்கள் 13 பேரின் காவல் மேலும் 15 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3ஆம் தேதியன்று பச்சையப்பன் கல்லூரி அருகே உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி போராட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக பச்சையப்பன் கல்லூரி, சட்டக்கல்லூரி மற்றும் ராணி மேரி கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கைது செய்யப்பட்டார்கள். 5 மாணவிகள் உட்பட கைது செய்யப்பட்ட 13 பேரையும் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் அவர்கள் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் இன்று அவர்கள் எழும்பூர் குற்றவியல் நடுவர் மன்றத்தில் நீதிபதி கயல்விழி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களின் காவலை மேலும் 15 நாட்களுக்கு நீட்டித்து நீதிபதி கயல்விழி உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து நீதிமன்ற வளாகத்திலேயே மாணவர்கள் மதுவை எதிர்த்து முழக்கங்கள் எழுப்பினர். சாராய கடையை மூடுவதற்கு போராடிய மாணவர்களை பழிவாங்காதே. மாணவர்கள் தங்கள் உயிரை கூட ஒரு பொருட்டா மதிக்காம சாராய கடை மூடுவதற்கான போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டோம். ஆனா 15 நாளா எந்த விதமான நிபந்தனை இல்லாம திரும்ப சிறையாத்திரை வேலை செய்யறாங்க. அத்தனை மாணவர்களையும் லாக்அப்ல வச்சு அடிச்சிருக்காங்க. எங்களால வெளியில வந்த எல்லாத்தையும் சொல்ல முடியும். ஆனா எதை பத்தியுமே கேட்க போலீஸ், நீதிமன்றம், ஜெயார்ஸ் மூணுமே ரொம்ப வக்கரமா நடந்துக்கிறாங்க. மாணவர்கள் எதுக்கு போராடுறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மாணவர்கள் குடியெடுக்கிற ஒவ்வொரு நாளும் 40 பேர் சாவுறாங்க. இப்படி குடியெடுக்கிற சாராய கடையை மூடணும், நம்ம வீட்டு பிள்ளைங்க நல்லா படிக்கணும், யாரும் சீரழிஞ்சு போக கூடாதுங்க போராடுங்க. இது புரியாதா? மாணவர்கள் தரப்பு வாதங்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அவர்களின் வழக்கறிஞர் தெரிவித்தார். ஜுடிஷியல் மைண்ட் அப்ளை பண்ணணும். போலீஸ் ஆஃபீஸர் மாதிரியே நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. சட்டப்படி நடக்க வேண்டும், சட்டவிரோதமாக நடக்கக்கூடாது என்பதை பல விஷயங்களில் எழுத்துப்பூர்வமாக ரிட்டன் ஆர்குமெண்ட்ஸாக கொடுத்தும், வாத முறையில் வைத்தும், உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை கொடுத்தும் இதை எதையும் அவர் கன்சிடர் பண்ணாமல் ஒரு போலீஸ் அதிகாரி போல நடந்து கொண்டு இவர்களுடைய ரிமாண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கார். இது முழுக்க சட்டவிரோதம்.